உலகத்துல அதிகமா டவுன்லோட் செய்யப்பட்ட ஆப் வந்து வாட்ஸ்அப் தான். இந்த வாட்ஸ்அப்பை கண்டுபிடிச்சவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதுல ஜிம்னு ஒருத்தர் உக்ரைன் நாட்டை சேர்ந்தவர். உக்ரைன்ல பிரச்சனை, அதனால உக்ரைன்ல இருந்து தப்பிச்சு அமெரிக்காவுக்கு வராரு. கிடைக்கிற ஜாப் எல்லாம் செய்யறாரு. ஹோட்டல்ல சர்வெண்டா வேலை செய்யறாரு, பெட்ரோல் செல்ட வேலை செய்யறாரு, டிரைவரா வேலை செய்யறாரு. ஒரு காலகட்டத்துக்கு மேல என்ன வேலை செஞ்சாலும் அவருடைய ஹையர் ஸ்டடீஸ பண்றதுக்கு அவரால முடியல. அப்ப அவரோட ஃப்ரெண்ட் பிரெயின் சொல்றாரு, நீ படிச்சதெல்லாம் போதும், வா நம்ம 2 பேரும் சேர்த்து தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஜிம் சொல்றாரு, நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிரெயின் சொல்றாரு, நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் ஓகே, ஆனா அதுக்கு உங்ககிட்ட காசு இல்ல அப்படின்னு சொல்லி. அப்ப பிரெயின் சொல்றாரு, நான் ஓரளவு படிச்சுக்கிறேன், நீ இதுக்கு மேல படிக்கிறதுக்கு உங்ககிட்ட காசும் இல்ல, அதால 2 பேரும் சேர்ந்து ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. முதல்ல 2 பேரும் தொழில் ஆரம்பிக்க இல்ல, பேஸ்புக் நிறுவனத்துக்கு வேலைக்காக அப்ளிகேஷன் போடுறாங்க, இமெயில் ஒன்று அனுப்புறாங்க. பேஸ்புக் நிறுவனத்தால அந்த இமெயில் ரிஜெக்ட் பண்ணப்படுது, இந்த தொழிலுக்கு உங்களுக்கு தகுதி போதாது அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு ட்விட்டர் நிறுவனத்துல அப்ளை பண்றாங்க, ட்விட்டர்லயும் அதே மாதிரி ரிஜெக்ட் பண்ணி அவங்கள அனுப்புறாங்க. அப்ப பிரெயின் சொல்றாரு, நமக்கு இந்த வேலைக்கு போறதெல்லாம் சரி வராது, சொந்தமா நம்ம 2 பேரும் சேர்ந்து தொழில் பண்ணத்தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதுதான் இந்த வாட்ஸ்அப். காலப்போக்குல எந்த கம்பெனி அவங்கள வேலை இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணாங்களோ அதே கம்பெனி அந்த வாட்ஸ்அப்பை காசு கொடுத்து வாங்குறாங்க. பேஸ்புக் நிறுவனம் வாட்ஸ்அப்பை வாங்குறாங்க. எவ்வளவு காசு கொடுத்து வாங்குறா தெரியுமா? 22 பில்லியன் US$ கொடுத்து பேஸ்புக் நிறுவனம் வாட்ஸ்அப் நிறுவனத்தை காசு கொடுத்து வாங்குறாங்க. உழைப்பு ஒரு காரணமா இருந்தாலும் அவங்களோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான் அவங்களோட வெற்றிக்கு முக்கியமான ஒரு காரணம். ஸோ லைஃப்ல நல்ல ஒரு ஃப்ரெண்டையாலும் சம்பாதிச்சுக்கோங்க. லைஃப் கண்டிப்பா ஒரு நாள் மாறும்.